ஹாய். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் டைஃப்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்டர்ஃபியரன்ஸ் பற்றி பார்த்தோம்ல. தட் இஸ் டூ ஆர் மோர் சோர்சஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் இருந்ததுன்னா ஒரு பாயிண்டில் நெட் ரிசல்டன்ட் அந்த பார்ட்டிகளோட ஆசிலேஷன் எப்படி இருக்குங்கிறது இந்த ரெண்டு பார்ட்டிகளோட வேவ் சூப்பர் பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது. அதுதான் நம்ம இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த பார்ட்டிக்கல் பிரைட் ஃப்ரிஞ்சாக இருக்கிறதும் டார்க் ஃப்ரிஞ்சாக இருக்கிறதும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாத் டிஃப்ரென்ஸ் மேலே தான் அடங்கியிருக்கு. ஸோ இதுவே நம்ம யங்ஸ் டபுள் ஸ்ப்ளிட் YDSCன்னு சுருக்கி சொல்லுவோம். யங்ஸ் டபுள் ஸ்ப்ளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு ஸ்லிட் இருக்குது, ஒரு கார்ட்போர்டில் 2 ஸ்லிட் இருக்குது. இட் இஸ் எலிமினேட்டட் பை சேம் சோர்ஸ். இங்கேருந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சிடுறேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன இன்டென்சிட்டி பிரைட் ஃப்ரிஞ்சா டார்க் ஃப்ரிஞ்சான்னு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வி கேன் ஃபைண்ட். ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கும், ஈக்குவலி ஸ்பேஸ்ட் வித் பீட்டா இஸ் ஈக்குவல் லாம்டா d/d ஃப்ரிஞ்ச் வித். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த பொசிஷனில் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும் எந்த பொசிஷனில் டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குங்கிறத ஃபார்முலா பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணிடும். ஸோ இங்கே we are going to see the next phenomenon which is diffraction. Diffraction பொதுவாக டிஃபைன் பண்ணோன்னா லைட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஃப்ரம் நேரோ ஹோல்ஸ் அண்ட் ஸ்லிட்ஸ். லைட் வந்து நான் இதுக்கு முன்னாடி ரே ஆப்டிக்ஸ் படிக்கும் போதே ஒரு பார்ட்டிக்கல் நேச்சர் தானே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸை தான் லைட் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணும். ஸோ ஒரு டார்ச்லேருந்து லைட் அடித்தேன்னா நேராக தான் போகும். இதுவே ஒரு கார்ட்போர்டில் ஒரு சின்ன ஸ்லிட் ஓட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். we can expect that லைட் வந்து நேராக தான் போகும். ஸோ பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தேன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இலுமினேட் ஆகும், பிரைட்டாக இருக்கும். மீதி எல்லாமே இடமும் டார்க்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஸ்லிட் வச்சுருக்கேன்ல, இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது ஏன்னு வச்சுக்கிறேன். அந்த ஏ ரொம்ப சின்னதாக இருந்தால் ஆல்மோஸ்ட் 0வாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் லைட் அடிக்கும் போதே பின்னாடி ஸ்க்ரீன் வச்சுருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா டார்க் ஒயிட் ஆல்டர்னேட். இதே மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆல்டர்னேட் டார்க் அண்ட் ஒயிட் ஃப்ரிஞ்சஸ் இருக்கும். ஆனால் இன்டர்ஃபியரன்ஸ்க்கும் இதுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நான் வந்து டைஃப்ராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஐ டேக். ஓகே. ஸோ டைஃப்ராக்ஷனுங்கிறது என்னென்னா light waves seem to turn around the corners and enter regions where we would expect a shadow. ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தேன்னா இப்படி நேராக தான், இப்படி லைட் அடிச்சுன்னா இப்படி தான் நேராக இருக்கணும், இங்கே தான் லைட் வரும், இங்கே டார்க்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லை, இங்கே ஒயிட்டாக தான் இருக்கும், இங்கே லைட் இருக்கும். போக போக இங்கே கொஞ்சம் லைட் டார்க் இன்டென்சிட்டிஸ் போக போக ஆல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வரும். அதோட விட்த்தும் போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கணுன்னா இங்கே ஒரு கார்ட்போர்டில் ஒரு சின்ன ஸ்லிட்டு, அந்த ஸ்லிட்டோட விட்த்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் தான் வைக்கிறோம். அதுலேருந்து சரி இன்ஃபினைட்டில் இருக்கிற சோர்ஸ்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து வர வேவ் ஃப்ரண்ட்ஸ்லாம் பிளேனாக இருக்குமா. ஸோ அந்த பிளேன் வேவ் ஃப்ரண்ட் இங்கே வந்துட்டு இருக்கும்போதே இங்கே ஸ்லிட் மீட் பண்ணுதா. இந்த ஸ்லிட்டை மீட் பண்ணும்போதே ஹைகன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஒரு பாயிண்ட்டுமே ஒரு செகண்டரி சோர்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லுது. கரெக்டாக? ஆனால் இங்கே அது எல்லாமே கோஹரண்ட் சோர்ஸஸ். ஏன்னா எல்லாமே ஒரே சிங்கிள் சோர்ஸ்லேருந்து தானே உருவாகுது. ஸோ அதோட ஒமேகா அண்ட் லாம்டா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் 0ல் தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய பாயிண்ட் சோர்ஸஸ் நிறையா இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வேவ்ஸ் வெளில வந்துட்டுருக்கோம், இங்கேயும் பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து வேவ்ஸ் வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நியூமரஸ் இந்த ஸ்லிட் விடுத்தே சின்னது தான், அதுக்குள்ளேயும் மில்லியன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஒரு பாயிண்ட்டும் ஒரு வேவ்லெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த வேவ்லெட்ஸ்லாம் சேர்ந்து ஃபர்தராக ஒரு இந்த பாயிண்டில் நான் பார்த்தேன்னா இங்கேருந்து வர வேவ், இங்கேருந்து வர வேவ், இங்கேருந்து வர வேவ், இங்கேருந்து வர வேவ்னு சொல்லிட்டு எல்லா பாயிண்ட்டுமே சேர்ந்து இங்கே இன்டர்ஃபியரன்ஸ் ஆகும்போதே அந்த பாயிண்டில் இன்டென்சிட்டி என்ன, பார்ட்டிக்கல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்படி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி தான். ஆனால் இன்டர்ஃபியரன்ஸ் YDSCக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இன்டர்ஃபியரன்ஸ் பார்த்தோன்னா நம்ம வெறும் 2 சோர்ஸ் மட்டும் இருக்குது. இது ஒரு சோர்ஸ், இதுலேருந்து இன்டர்ஃபியரன்ஸ் 2 வேவ்லெட்ஸ் மட்டும் வருது. அந்த 2 வேவ்லெட்ஸ்னால மட்டும் ஆல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஆகுது எந்தெந்த பொசிஷன் பார்த்தோம். ஆனால் இங்கே இந்த ஸ்லிட் இருக்குல்ல, அந்த ஸ்லிட் விடத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. அதுவும் இந்த ஏ இருக்குல்ல, தட் இஸ் வெரி ஸ்மால். எவ்வளோ பாசிபிள் ஸ்மால் அப்ராக்சிமேஷனில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மால் லெங்த்தில் வச்சுருக்கோம். அப்போது அதுக்குள்ளே இருக்கிற நியூமரஸ் நம்பர் ஆஃப் சோர்ஸஸ்னால ஒரு சோர்ஸ்னாலும் இன்டர்ஃபியரன்ஸில் இருக்கிறது 2 சோர்ஸ் தான், ஆனால் இங்கே நியூமரஸ் சோர்ஸஸ் அது. ஸோ
இங்கே ஒரு ஃபோர்ஸ்னாலையும் பாயிண்டில் என்னென்ன இன்டர்ஃபியரன்ஸ்னால இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதோட கால்குலேஷனாக இட்ஸ் ஸோ டிடிஎஸ். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவே என்சிஆர்டியில் கொடுத்துட்றாங்க. ஐ வில் மேக் அ நோட் ஆஃப் இட். சரி, நான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்லிட்டோட விட்த் வந்து ஏ, அதோட மிட் பாயிண்ட் எம். ஓகே, ஸோ என் தான் அதோட கார்னர் பாயிண்ட்ஸ். எல்லில் ஒரு பாயிண்ட்டு, எல்என்னுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் பி இருக்கட்டுமே. அந்த பிக்கு எல்லேருந்து ஒரு வேவ், எம்லேருந்து ஒரு வேவ், என்லேருந்து ஒரு வேவ்னு இந்த மாதிரி நிறைய வேவ்ஸ் வரும். கரெக்டாக? நான் போன வாட்டி என்ன பண்ணேன், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பாத் லெங்த் கண்டுபிடிச்சேன். இங்கே வந்து நியூமரஸ் சோர்சஸ் அது. இது ஆல்மோஸ்ட் எல்பி அந்த டிஸ்டன்ஸ், எம்பி டிஸ்டன்ஸ், என்பி டிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் பேரலல் டு ஈச் அதர். ஏன்னா ஏன் இந்த தீட்டா இருக்குல்ல, தீட்டா இஸ் ஆங்கிள் மேட் பை எல்பி வித் என். தீட்டா இஸ் வெரி ஸ்மால். நம்ம அதுவும் இந்த ஏவே ஸ்மால்னு சொல்கிறேன். இது எல்லாமே வெரி ஸ்மால் ஸ்கேலில் நடக்கிற ஃபினாமினான்ஸ்னால நம்மளுக்கு டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸும் ரொம்ப சின்ன இடத்துல தான் தெரியும், ஆனால் தெரியும். அதுதான் அர்த்தம். ஸோ எல்பி, எம்பி, என்பி இதெல்லாமே வந்து parallel to each other. Theta is the angle made by the point P along with the இது வந்து we can say as mean position or something. அதோட mid point தான் M. So experimentally we can find that we get dark fringes at theta is equal to n lambda by a. நம்ம அதே மாதிரி bright fringes at theta is equal to 2n plus 1 lambda by 2a. This is very similar to interference. Interference எல்லாம் பார்த்தோம். bright fringe வந்து n lambda capital D by small d ன்னு பார்த்தோம், which is position. இங்கே angle கொடுத்துருக்காங்க, ஆனால் position அங்கே. அதே மாதிரி dark fringe வந்து 2n plus 1 lambda d by 2d. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, உல்ட்டாவாக இருக்குது. டார்க் ஃப்ரிஞ்சுக்கு இருக்க வேண்டியது லைட் ஃப்ரிஞ்சுக்கு இருக்குது, லைட் ஃப்ரிஞ்சுக்கு இருக்க வேண்டியது டார்க் ஃப்ரிஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம இன்டர்ஃபியரன்ஸ் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதை வச்சு டைஃப்ராக்ஷன் டிரைவ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்ஃபியரன்ஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் லைன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே ஆங்கிள் எம்லேருந்து அந்த பாயிண்ட்டு சப்டென்ட் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா. அந்த தீட்டா தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். தீட்டா இஸ் வெரி ஸ்மால் ஆங்கிள். நான் சொன்னாலே ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஸ்மால். ஸோ இந்த பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா so tan theta is very small, so tan theta becomes theta is equal to x by d. Okay, so dark fringe bright fringe oda formula தெரிஞ்சிருச்சுனா theta is equal to x by d is equal to 2n plus 1 lambda by 2a, x is equal to 2n plus 1 lambda d by 2a. Okay, அதே மாதிரி இங்கேயும் x is equal to n lambda capital D by small a ன்னு எழுதிக்கலாம். நான் இங்கே எழுதிடுறேன். x is equal to n lambda d by a for dark fringe. இங்கேயும் அதே மாதிரி தான், டார்க் அண்ட் ஒயிட், டார்க் அண்ட் ஒயிட், டார்க் அண்ட் ஒயிட் மாதிரி வரும். பிரைட்டுக்கு x is equal to 2n plus 1 lambda d by 2 times a. Okay, yes. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டென்சிட்டி நம்ம YDSCயில் பார்க்கும்போதே இன்டென்சிட்டி வந்து டார்க் அண்ட் பிரைட் ஈக்குவலி ஸ்பேஸ்ட் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த சின்ன ஸ்லிட் இருக்கா, இந்த சின்ன ஸ்லிட்டில் வர வேவ் ஃப்ரண்ட் இது டிஸ்டன்ஸே. இங்கே வந்து டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வருது, சென்டரில் பிக் ஒயிட் ஃப்ரிஞ்ச் வருது. போக போக அதோட விட்த் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இங்கே செகண்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது, இங்கே ஃபஸ்ட்டு பிரைட் ஃப்ரிஞ்ச் வருது, இங்கேயும் பிரைட் ஃப்ரிஞ்ச், இங்கேயும் பிரைட் ஃப்ரிஞ்ச். ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக அதோட ஃப்ரிஞ்ச் விட்த் இருக்குல்ல, அது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் ஆகுது. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, width of bright fringe reduce as we move away from சென்டர். சென்டர் வந்து நான் சென்ட்ரல் மேக்ஸிமான்னு சொல்வேன். ஓகே, அதே மாதிரி இன்டர்ஃபியரன்ஸையும் சென்டரில் இருக்கிற பிரைட் ஃப்ரிட்ஜ் வந்து நான் சென்ட்ரல் மேக்ஸிமான்னு சொல்வேன். போக போக ஃபஸ்ட் மேக்ஸிமா, செகண்ட் மேக்ஸிமா,
ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா கீழே, செகண்ட் மேக்ஸிமா கீழே, இந்த மாதிரி நான் நேம் பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் மேக்ஸிமா. ஓகே, சென்ட்ரல் மேக்ஸிமாவோட விட்த்து தான் இஸ் த ஹையஸ்ட். போக போக சின்னதாகிட்டே இருக்கும். சென்ட்ரல் மேக்ஸிமா வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா விட டூ டைம்ஸ் விட்த் ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம போன வாட்டி எப்படி பண்ணுவோம், xn + 1 - xn பிரைட் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி xn + 1 - xn டார்க் ஃப்ரிஞ்சு கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி பண்ணால் we'll get it. ஓகே, ஸோ just a minute. ஸோ இங்கே லாம்டா இருக்குல்ல, லாம்டா இஸ் த வேவ் லெங்த் ஆஃப் லைட், இன்சிடென்ட் லைட். அது மேலே எப்படி டிபெண்ட் ஆகுது அதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ theta is equal to 2n + 1 or something into λ/a, λ/2a. ஸோ theta is directly proportional to lambda, கரெக்டாக? ஸோ நான் லாம்டாவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, அதாவது என் இன்சிடென்ட் லைட்டோட லாம்டா இன்க்ரீஸ் பண்ணேன்னா என் தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். தீட்டா இஸ் த பாயிண்ட் வேர் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இஃப் இட் இஸ் பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ நான் பிரைட் ஃப்ரிஞ்சை எடுத்துக்கிறேன். 2n + 1 λ/2a இல்லை. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச் எடுத்துக்கிறேன்னா லாம்டா இன்க்ரீஸ் பண்ண தீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் மேக்ஸிமா n = 1 போடுறேன். ஃபஸ்ட் மேக்ஸிமாவே எனக்கு லாம்டா இன்க்ரீஸ் பண்ணனா தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இன்கேஸ் நான் லாம்டா இன்க்ரீஸ் பண்ணனா. இப்போ கொடுத்துருக்குற லாம்டாவே இருந்தால் தீட்டா இங்கே இருக்குது. இதே லாம்டா இன்க்ரீஸ் பண்ணனா தீட்டாவும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி கீழேயும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரிஞ்ச் விட்த் என்ன ஆகுது, இவ்வளோ இருந்த விட்த்து இட்ஸ் இன்க்ரீஸிங், கரெக்டாக? ஸோ அப்சர்வேஷன் என்னன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஸோ யா, ஸோ லாம்டா இன்க்ரீஸ் பண்ணும்போதே என்னோட ஃப்ரிஞ்ச் விட்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சென்ட்ரல் மேக்ஸிமா இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமா முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் மேக்ஸிமாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரிஞ்ச் விட்த் பேசிக்காக லாம்டா இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரிஞ்ச் விட்த் இன்க்ரீசஸ். ஓகே, இது ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே இன்னொன்று இருக்குது. இப்போ நான் லாம்டாவே வெரி ஸ்மால் வேல்யூ தானே, நானோமீட்டரில் தான் இருக்க போகுது. என் விசிபிள் ரேஞ்ச் என்ன, 400 to 700 நானோமீட்டர். ஸோ நான் 400லேருந்து 700 நானோமீட்டர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வரும், லாம்டா லோவாக இருக்கும்போதே, விசிபிள் ரேஞ்ச் தான் லைட், விசிபிள் லைட் தான் அடிக்கிறோம். லாம்டா லோவாக இருக்கும்போதே அரௌண்ட் 400 நானோமீட்டர் இருக்கும்போதே எனக்கு வர ஃப்ரிஞ்சஸ்லாம் ரெட் கலரில் இருக்கும். எல்லா ஃப்ரிஞ்சஸுமே பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே ஒயிட்டாக இருக்காது, ரெட்டாக இருக்கும். இதுவே லாம்டா ஹையாக இருக்கும்போது அரௌண்ட் 700 நானோமீட்டர் எனக்கு வயலட் கலர் வரும். சாரி, நான் அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். எஸ், லாம்டா ஹையாக இருக்கும்போதே எனக்கு ரெட் கலர் வரும். ஏன்னா ரெட்டுக்கு தானே ஹையர் வேவ் லெங்த். எனக்கு ஃப்ரிஞ்சஸும் ஃப்ரிஞ்ச் விட்த்தும் அதிகமாக இருக்கும். அதே லாம்டா சின்னதாக இருந்ததுன்னா எனக்கு ஃப்ரிஞ்சஸ்லாம் வயலட் கலரில் இருக்கும், பிரைட் ஃப்ரிஞ்சஸாக வயலட் கலரில் இருக்கும், அண்ட் ஃப்ரிஞ்ச் விட்த் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு அப்சர்வேஷன் பார்க்கலாம் வித் லாம்டா சேஞ்ச். அதே மாதிரி இன்டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாமே எக்ஸ்ட்ரீம் கால்குலேஷன்ஸோடு பண்ணுது. ஸோ நான் கால்குலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல. I0 sin square beta by beta square where beta is equal to pi a sin theta by lambda. இங்கே பீட்டாங்கிற ஆங்கிள் வந்து இங்கே இருக்குல்ல, இதுதான் தீட்டா தான் எனக்கு அந்த பாயிண்ட் எங்கே நான் பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்ச் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டோட த ஆங்கிள் சப்டெண்டட் பை MP with MO, அதுதான் எனக்கு தீட்டா. ஓகே, நான் இதில் மார்க் பண்ணேன்னா திஸ் இஸ் மை தீட்டா சம் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த தீட்டா வச்சு நான் பீட்டான்னு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சு அந்த பீட்டா வச்சு தான் எனக்கு இன்டென்சிட்டி தெரியும். வேர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பை ஏ சைன் தீட்டா பை லாம்டா. ஸோ லாம்டா வந்து பீட்டாவோட இன்வெர்ஸ்லி ரிலேஷனல் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரிஞ்ச் விட்த் இருக்குல்ல, நான் வந்து பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஃப்ரிஞ்ச் விட்த், இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு ஃப்ரிஞ்ச் விட்த் ஸ்கொயர், ஸ்லிட் விட்த் ஸ்கொயர். ஏ வந்து ஸ்லிட்டோட விட்த், அது நான் இன்க்ரீஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இன்னும் பிரைட்னஸோட அமௌண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டு முக்கியமான அப்சர்வேஷன் விச் வி நீட் டு மேக். நெக்ஸ்ட் நம்ம டைஃப்ராக்ஷனுக்கும் இன்டர்ஃபியரன்ஸும்
இருக்கிற மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். என்னென்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் இருக்குது? டைஃப்ராக்ஷனில் பார்த்தோன்னா எவ்வளோ சோர்ஸஸ் இருக்குது? மல்டிபிள் சோர்ஸஸ் இருக்குது. ஸ்லிட் வித் இங்கே ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 ஸ்லிட்டு தான் இருக்குது. YDSCயில் பார்த்தீங்கன்னா 2 சோர்ஸஸ் தான் இருக்குது, 2 ஸ்லிட்ஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் டிஸ்டன்ஸ் D. ஓகே, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் இருக்குது? மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் லைட். இங்கே only 2 sources. Observation என்ன? Alternate dark and white fringes. இங்கே வந்து என்னது? இங்கேயும் alternate dark and bright fringes தான். தேர்ட் அப்சர்வேஷன் என்ன? ஆல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான். ஆனால் டைஃப்ராக்ஷனும் இன்டர்ஃபியரன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்ட். இங்கே வந்து ஃப்ரிஞ்ச் வித் ரெடியூசஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் நார்மல் ஆர் மீடியன் என்ன வேணால் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் எங்கே நடக்கும்? அதாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்கும், டார்க் ஃப்ரிஞ்ச் எங்கே இருக்கும்? டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் தான் டார்க் ஃப்ரிஞ்ச். ஸோ நான் சொன்ன தீட்டா வச்சு இங்கே எழுதிக்கலாம். டைஃப்ராக்ஷனுக்கு 2n + 1 λ/2a. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு n λ/a. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதுக்குள்டா n λd/d. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு டார்க்குக்கு 2n + 1 λd/2d. ஓகே, இதுதான் மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபியரன்ஸ். இன்டென்சிட்டி உங்களுக்கே தெரியும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சோர்ஸோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அது என்ன ஆகுது? ஆல்டர்னேட் டார்க் அண்ட் ஒயிட் பேண்ட்ஸாக மாறுது. ஆனால் இங்கே அதே சோர்ஸோட இன்டென்சிட்டி இன்டர்ஃபியரன்ஸுக்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் இன்டென்சிட்டி பார்த்தோம்னா சோர்ஸ் ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி ஆல்டர்னேட் டார்க் அண்ட் ஒயிட்டாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் டைஃப்ராக்ஷனில் என்ன ஆகுது? அதே இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே கொஞ்சம் கம்மி, இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி, இங்கே கொஞ்சம் கம்மி, போக 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 இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நான் அதையும் ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். ஒரு ஆல்டர்னேட் இதையும் பார்க்கும்போதே இன்டென்சிட்டிஸ் ஆஃப் ஆல் மேக்ஸிமாஸ் ஆர் சேம். ஆனால் இங்கே இன்டென்சிட்டிஸ் ரெடியூஸ் ஆஸ் வி மூவ் அவே. As we move away from center, normal. Okay, so yeah, இங்கே வந்து λ/d or λ/d கேபிட்டல் D ரொம்ப சின்னதாக இருக்கும்போது தான் டைஃப்ராக்ஷன் ஃபினாமினா நடக்கும். ஸோ டைஃப்ராக்ஷன்னாலும் இன்டர்ஃபியரன்ஸ்னாலும் ரெண்டுமே வந்து சோர்ஸஸ் ஆஃப் லைட்லேருந்து வேவ்லெட்ஸ் வருது, அதோட இன்டர்ஃபியரன்ஸ் தான். ஆனால் இன்டர்ஃபியரன்ஸ் YDSCயில் எக்ஸாக்டாக 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே நியூமரஸ் sources of light இருக்குது. அதுதான் மேஜர் டிஃப்ரென்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we can say that இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பார்த்தோம்ல, this is called as single slit diffraction or diffraction. இதுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் YDSC. ஓகே, மேஜர் டிஃப்ரென்சஸ் இதுதான். இது பேஸ் பண்ணி we'll see a question. ஓகே, இது theoretical question, JEE Mains 2021. So consider the diffraction pattern obtained from the sunlight. So sunlight source of light is sunlight inga incident on a pinhole of diameter 0.1 micrometer. Pinhole of diameter சொல்லிருக்காங்க. அப்போ slit ஓட width இங்க என்ன? இந்த slit வந்து circular slit தான். அதோட width is அதோட diameter which is 0.1 micrometer. Microna 10⁻⁻⁶, 0.1 னா 10⁻⁻⁷ meter தான் அதோட slit width which is A. இங்க diffraction நடக்குது. If the diameter of the pinhole is slightly increased, A நான் increase பண்ணேன்னா என் டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லைடு இஸ் ப்ரீவியஸ் ஒன். இங்கே நான் வந்து டிஏ இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட தீட்டா என்னவா மாறும்? தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A. ஸோ டி ஆர் இங்கே ஏன்னு வச்சுக்கிறேன். ஏ இஸ் த ஸ்லிட்டோட விட்த்து. ஏ நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா தீட்டா டிக்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ நான் என்னோட தீட்டா தான் திஸ் ஆங்கிள்.
ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது குறைஞ்சிட்டே இருக்கும். தீட்டா குறைஞ்சதுன்னா என்னோட இன்டென்சிட்டியோட விட்த்து டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? திஸ் ஹேப்பன்ஸ் வென் ஸ்லிட் விட்த் இஸ் இன்க்ரீஸ்ட். அதே சமயம் இன்டென்சிட்டிக்கு என்ன ஆகும்? ஸோ ஏ பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. நான் இங்கே தானே சொன்னேன் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ ஸ்கொயர். ஸோ ஸ்லிட் விட்த் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் 2 அப்சர்வேஷன். ஸோ தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/a. ஸோ ஏ இன்க்ரீஸ் பண்ணோன்னா தீட்டா டிக்ரீஸ் ஆகும், நேரோ ஃப்ரிஞ்சஸ் வரும். ஆர் ஃப்ரிஞ்ச் வந்து விட்த் பிகம் ஸ்மால். எங்கே ஸ்மால்னு போட்டிருக்கு? its size increases, its size decreases, its size increases, decreases. ஸோ இந்த 2 ஆப்ஷன் பிசி இருக்குல்ல, அது 2 தான் எதாவது வரும். சைஸ் இன்க்ரீசஸ் போட்டது தப்பு. வாட் ஹேப்பன்ஸ் டு இன்டென்சிட்டி? இப்போ தானே இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு பார்த்தோம். இங்கே ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ யா டைஃப்ராக்ஷன் டாபிக் அதுதான். நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஐடிஎஸ் இன் டைஃப்ராக்ஷன் பேஸ்ட் ஜெய் மீன்ஸ் ப்ராப்ளம். இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்கு we need to know what happens. ஸோ லாம்டா ஓட வேல்யூ ஹையாக இருக்கும்போது லோவாக இருக்கும்போது விசிபிள் ரேஞ்சில் இருக்கும்போது ரெட்டாக இருக்கும்போது வயலட்டாக இருக்கும்போது எப்போ இருக்கும். ஸோ இதெல்லாம் we need to note and அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே.